ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பி ஸ்கொயர் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி எங்கள் சின்ன மாமியார் வந்து சரி பீச்சுக்கு போகலான்னு சொன்னாங்க. சரி எல்லாருமே கிளம்பி பீச்சுக்கு போயாச்சு. கிளம்புற அவசரத்தில் சரி ஸ்டார்டிங் வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால தான் போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு எடுத்து ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ பசங்க எல்லாருமே வந்து அங்கே சர்க்கஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் விளாடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு 4 குட்டீஸுமே விளாட விட்டாச்சு. 3 குட்டீஸுமே ஆக்சுவலாக 4வது வந்து என் குட்டி பொண்ணு. ஸோ அவளுக்கு 1.5 years தான் ஆகுது. ஸோ அவளை வந்து அவ்வளோ கிடையாது, சரி வேண்டாம் அவ்வளோ சேஃபாக இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ சேஃபாக இருக்காது அப்படின்றதுனால நாங்கள் விடலை. மீதி என் சின்ன நாத்தனார் என் மச்சனை எல்லாருமே போயாச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த என்ஜாய் பண்ண கிளிப்ஸும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இது ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அவங்க அந்த 3 குட்டீஸ்க்குமே பிடிச்சி போயிருந்துச்சு. எங்கள் நாத்தனாருக்கு, என் மச்சனருக்கு, இன்னொன்று என் தங்கச்சிக்கு, எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சரி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு சரி அப்படியே எங்கடா என் குட்டி ஒன்று காணுமேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் மாமியார் வந்து என் குட்டி பொண்ணை வச்சுட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஓனரே யாருமே இல்லை, நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க ஓட்டிட்டுருங்க, அப்புறம் உங்களை வந்து யாரா கேட்க போகிறாங்க, மற்றவங்க என்ஜாய் பண்ண வந்துருப்பாங்களா, ஸோ அவங்களாம் வந்து கேட்க போகிறாங்க, பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டே இருந்தேன். பட் அவங்க 2 பேருமே அவ்வளோமே வந்து அவங்க பாட்டியோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த கிளிப்புமே இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறது தான். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே, ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே எங்கள் மாமியாரையும் குட்டி பொண்ணையும் அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்க்கலங்காட்டியும் அங்கே சர்க்கஸ் விளையாடிட்டு இருந்தாங்களே. ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த டைம் முடிஞ்சிடுச்சு போல். 3 குட்டீஸுமே டைம் ஓகேன்னு சொல்லிட்டு குடிமணி இடம் வந்து பீச் சைடு போயிட்டாங்க. ஸோ பீச் சைடு போட்டோன்னே சரி ஓகே, சரி பீச் வரைக்கும் வந்துட்டு கால் நினைக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி காலை நினைக்க போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு குட்டி பாப்பாவை வந்து நான் என் பெரிய தங்கச்சிட்டு கொடுத்துட்டு நானும் தண்ணியில் கால் வைக்க வந்துட்டேன். எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பீச் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறமேட்டு வந்து குட்டி பாப்பாவையும் கூப்பிட்டு அவள் ஃபஸ்ட்டு பீச் தண்ணியில் கால் வைக்கிறா. ஸோ அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு என் மச்சன்கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ அந்த கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாப்பா வந்து தண்ணியில் கால் வைக்கிறது வீடியோ எடுக்க சொன்ன உடனே என் மச்சனை வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் சாங் பாடிக்கிட்டே வந்து வீடியோ எடுத்தான். ஸோ அந்த வாய்ஸும் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அப்புறம் போதும்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக பீச்சுக்கு வந்தால் நம்ம ரெகுலராக என்ன பண்ணோம், சாப்பிட போவோம். ஸோ சாப்பிட போயிட்டோன்னே சரி எல்லா காலும் பார்த்தா ஒரே மண்ணாக இருந்துச்சா. சரி பாருங்கள், அதோட மோசமாக என்னோடய நாத்தனார் காலில் தான் செம்ம மண்ணாக இருந்துச்சு. ஸோ அவளையும் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கலாச்சிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அங்கே என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தோன்னே பசங்கள்லாம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மோமோஸ் வாங்கினோம், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கினோம். ஸோ இதுவே வயிறு எங்களுக்கு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக பேசியிருந்துட்டு எல்லாேருக்கும் அப்படியே நாங்கள் ஷேர் பண்ணி அப்படியே ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே திரும்பி பசங்க வந்து பெயிண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு குட்டியை மட்டும் நாங்கள் பிடிச்சி வச்சுட்டோம். ஏன்னா அவள் கீழே போய் இறங்கி போயிட்டான்னா அவ்வளோதான், அந்த இடமே கச்சபுச்சா ஆகிடும். பாவம் அவங்க கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் மெயினாக போயிடும். அண்ட் ஃபைனலாக வந்து எங்கள் மாமனார் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தார், எங்கள் சின்ன மாமனார். ஸோ அதையும் நாங்கள் எல்லாருமே அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ அங்கே எடுத்த பிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங், அதாவது சண்டே ஈவினிங்கோட டே எங்களுக்கு வந்து செம்ம ஃபன்னாக ஜாலியாக போயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸும் ஃபோட்டோஸோட கிளிப்ஸும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஸ்கொயர் வேர்ல்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பி ஸ்கொயர் வேர்ல்ட். டாட்டா, பாய்.